சந்தேகமா இருக்கு எல்லாம் முடியும். சரிங்கண்ணா. ஓ முகர கட்டிக்கு தலப்பா கட்டுறேன். அவருங்க அட பாவி. டேய் யாரா அதெல்லாம்? இவன் என் பொண்டாட்டி, இது என் மாமனாரு, இவன் என் மச்சன, இது என் மவன். சரி இதுகளை ஏன்னா மூட்டையில கட்டி கொரியர்ல போட்டு போற? மதுரைக்கு போனா பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் ஆகுது. 4 பேருக்கு 1200 ரூபாய். இங்க கிலோக்கு 1 ரூபாய், 210 ரூபாய் முடிஞ்சு போச்சுல்ல. ஏண்டா அதுக்காண்டி ஒரு குடும்பத்தை கோணியில கட்டி கொரியர்ல போடுவியாடா? போற வழியில மூச்சடிச்சு செத்து போச்சுன்னா எல்லாரும் குலகேசல உள்ள பண்ணுவாடா? உங்களுக்கு அறிவில்ல, நீங்க சொல்ல வேண்டியதானே உனக்கு. இந்த எடுபட்ட பையன் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாயா. காசை மிச்சம் பண்றதுலயே குறியா இருக்கிறான். இதுவாச்சும் பரவாயில்லைங்க. போன முறை பார்சல் கட்டி பஸ் டாப்ல உட்கார வச்சுட்டாங்க. இவன் ಕೊರಿಯರ್ ಆಫೀಸ್ ನಲ್ಲಿ ನನ್ನ ತಂದೆ ಅವ್ರನ್ನ ಚೀಲದಲ್ಲಿ ಹಾಕಿ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಯುಗಾದಿ ಮತ್ತೆ ರಂಜಾನ್ ಹಬ್ಬ ಪ್ರಯುಕ್ತವಾಗಿ ಎಲ್ಲಾ ಬಸ್ ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ ಹಾಗೂ ಸೀಟ್ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ಮೆಸೇಜ್ ನ ಕಳಿಸಬೇಕಾಗಿ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಮೂಲಕ ತಿಳಿಸೋಣ ಅಂತ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋದ್ವಿ. ಈ ರೀತಿ ಮಾಡೋ ತಪ್ಪು ಅಂತ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ನಮ್ಗೆ. ಇದು ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಿದ್ರಿಂದ ಈಗ ನಾವು ಕ್ಷಮೆ ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ.